morning students. In the previous class we learned about data models. ஸோ இதில் பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல்ஸ் பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹைரார்கிக்கல் மாடல், ரிலேஷனல் மாடல், நெட்வொர்க் மாடல், ஐஆர் அதாவது என்டிட்டி ரிலேஷனல் மாடல் அண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் டைப்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் யூசர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிபிஎம்எஸ் அண்ட் ஆர்டிபிஎம்எஸ். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் கம்பேரிசன் டிபிஎம்எஸ் அண்ட் ஆர்டிபிஎம்எஸ். ஸோ எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதோட டேட்டா ஸ்டோரேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேவிகேஷனல் மாடல், தட் இஸ் டேட்டா பை லிங்க்டு ரெக்கார்ட்ஸாக இருக்கும் இதில் எல்லாமே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் மாடல்ஸ். ஸோ ரிலேஷனல் மாடல் அப்படின்னா டேட்டா வந்து டேபிள்ஸாக இருக்கும், அதாவது டேபிளில் ரோ அண்ட் காலம் வைஸாக இருக்கும். ஓகேவா, டேட்டாஸ் எல்லாமே அப்படி தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ டேட்டா ரிடண்டன்சி அப்படின்னா இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ டேட்டா ரிடண்டன்சினா இது எக்ஸிபிட்டாக இருக்கும், அது நாட் ப்ரெசென்ட். ஸோ நார்மலைசேஷன் அப்படின்னா இதில் நாட் பெர்ஃபார்ம்டு டிபிஎம்எஸ்ல. அதுவே ஆர்டிபிஎம்எஸ் யூசஸ் நார்மலைசேஷன் டு ரெடியூஸ் ரிடண்டன்சி. ஓகே, ஸோ நார்மலைசேஷன் என்ன டைப்ஸ்னால் என்னென்ன இருக்குன்னே நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா அக்சஸ். ஸோ டேட்டா அக்சஸ் அப்படின்போது டிபிஎம்எஸில் கன்சியூம்ஸ் மோர் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆர்டிபிஎம்எஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் கம்பேர்டு டு டிபிஎம்எஸ். ஓகேவா, ஸோ டிபிஎம்எஸை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறது தான் வந்து ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு கீஸ் அண்ட் இண்டெக்ஸஸ். ஸோ டிபிஎம்எஸில் பார்த்தீங்கன்னா டஸ் நாட் யூஸ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் டு எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஷிப். ஸோ கீஸ் ஆர் யூஸ்ட் இன் ஆர்டிபிஎம்எஸ். ஓகே, டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா டிபிஎம்எஸில் இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட் எரர் ப்ரோன் அண்ட் இன்செக்யூராக இருக்கும் இதில் இருக்கிற டேட்டாஸ் வந்து. பட் ஆர்டிபிஎம்எஸில் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் எல்லாமே எப்படி யூஸ் ஆகும்னா செக்யூராக இருக்கும் அண்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இதுக்கான சாஃப்ட்வேர் டிபிஎம்எஸ்ல வந்து டிபேஸ் அண்ட் ஃபாக்ஸ் ப்ரோ. பட் ஆர்டிஎம்எஸ் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் எஸ்கியூஎல் சர்வர், ஆரக்கல், MySQL, மரியா டிபி, எஸ்கியூ லைட். ஓகேவா, ஸோ நமக்கு வந்து MySQL என்ன அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம கொடுத்துருப்பாங்க, அண்ட் எஸ்கியூஎல் சர்வரும். ஓகே, ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டிபிஎம்எஸ் ஆர்டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு 1 மார்க்ஸில் நிறைய தடவை கேட்பாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 5 மார்க் கொஷின் தான் டிஃப்ரென்ஸ். இது 5 மார்க்கில் 3 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ டேட்டாபேஸ் நார்மலைசேஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ்டு பை Dr. Edgar F. Codd as an integral part of RDBMS in order to reduce data redundancy and improve data integrity. These rules known as EF Codd rules. ஸோ EF Codd rules என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து டேட்டாபேஸ் நார்மலைசேஷன் அப்படின்றது யார் வந்து ப்ரொப்போஸ் பண்ணது அப்படின்றது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அது கேட்டிருக்காங்க ஏற்கனவே. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்டு. இதில் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாலோயிங் are the types of relationship used in a database. ஸோ இந்த டேட்டாபேஸில் பார்த்திங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஓகேவா, ஸோ ஒவ்வொரு டேபிள்ஸும் ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸும் எப்படி ஒன்றோட ஒன்று ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்க்க போகிறோம். ஆர்டிபிஎம்எஸில் நம்ம கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே டேபிளாகவும் அண்ட் ரோ வைஸ் டேபிளாக தான் ஸ்டோர் ஆகும். அந்த டேபிள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ அண்ட் காலம் வைஸாக தான் ரெப்ரசன்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா 1-to-1 ரிலேஷன்ஷிப், next 1-to-many relationship, next many-to-one relationship, many-to-many relationship. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின் தான் இதுவும் ஒரு 5 மார்க் கொஷின் தான். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1-to-1 relationship. ஸோ இன் 1-to-1 relationship, one entity is related with only one other entity. One row in a table is linked with only one row in another table and vice versa. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டேபிள் வந்து அதில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னொரு டேபிளோட எப்படி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஸோ ஒன் பர்டிகுலர் ரெக்கார்டோட மட்டும்தான் அதை வந்து லிங்க் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா a student can have only one exam number. ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோடைய எக்ஸாம் நம்பர் எப்படி இருக்குன்னா 1 நம்பர் தான் இருக்கும். ஸோ அதே நம்பரில் வேறு யாருமே எக்ஸாம் எழுத முடியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற டேபிள் தான் வந்து 1-to-1 ரிலேஷன்ஷிப் அப்படின்றது. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா புரியும். ஸ்டூடெண்ட்டு, ஸோ ஸ்டூடெண்ட்டோடைய எக்ஸாம் நம்பர். ஸோ ஸ்டூடெண்ட் வந்து தமிழ்ச்செல்வி, ஸோ உங்களோட எக்ஸாம் நம்பர் 1001. வந்து ஜெயபாண்டியன் 1002, சரோஜினி 1003. இதான் வந்து 1-to-1 ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறதுக்கு எக்ஸாம்பிள். செகண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, 1-to-many ரிலேஷன்ஷிப். ஓகேவா, ஸோ இன் 1-to-many ரிலேஷன்ஷிப் one entity is related to many other entities. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸோ ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய அந்த என்டிட்டிஸ் பார்த்திங்கன்னா ரிலேட்டட் டு மெனி என்டிட்டின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பர்டிகுலர் ரெக்கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன்னொரு டேபிளில் இருக்கிற நிறைய ரெக்கார்ட்ஸோட ரிலேஷன்ஷிப்போடு இருக்கிறது தான் வந்து 1-to-many ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒன் ரோ இன் ஏ டேபிள் ஏ இஸ் லிங்க்டு டு many rows in a table B.
but one row in a table B is linked to only one row in table A. For example, பார்க்க முன்னாடி பாருங்க. ஸோ ஒன் ரோ இன் டேபிள் ஏ. ஸோ டேபிள் ஏ, டேபிள் பி. ஸோ 2 டேபிள்ஸ் எடுத்துக்கலாம். ஏ பின்னு சொல்லிட்டு 2 டேபிள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒன் ரோ இன் டேபிள் பி இஸ் லிங்க்டு டு ஒன்லி ஒன் ரோ இன் டேபிள் ஏன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பியில் இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டு, ஓகேவா, ஒன் ரோ, அது பார்த்தீங்கன்னா ஏல இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டோட அது லிங்க்கில் இருக்குது, ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, இதான் வந்து ஒன் டு மெனி அப்படின்றது. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒன் டிபார்ட்மெண்ட் ஹேஸ் மெனி ஸ்டாஃப்ஸ். ஸோ ஒன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெனி ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க இல்லையா. இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ டிபார்ட்மெண்ட், ஸோ கம்ப்யூட்டர், தமிழ், மேக்ஸ். ஸோ ஸ்டாஃப்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னும் போது அதில் கஜலட்சுமி அண்ட் பிந்து. ஸோ அந்த ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் தமிழ். ஸோ ரமேஷ், மலையரசன் இருப்பாருங்க. அது மாதிரி மேக்ஸ் பிந்து, ராதான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று, ஆனால் ஸ்டாஃப்னு பார்க்கும்போது ஸோ மெனி ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. இதுதான் வந்து ஒன் டு மெனி அப்படின்றது. ஓகேவா. ஸோ இப்படி தான் மேப் பண்ணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப். ஸோ இன் மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப் many entities can be related with only one in other entity. ஓகேவா. ஸோ மெனி டு ஒன்னுன்றது ஸோ மெனி ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ணும், ஸோ ஒரு டேபிள் கூட ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். a number of staff members working in one department. ஸோ மேலே பார்த்த எக்ஸாம்பிளே அப்படியே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரிவர்ஸ் ஆர்டரில் எடுத்துட்டோம் அப்படின்னா அதான் இதோட எக்ஸாம்பிள். ஓகேவா. ஸோ இதான் சொல்லியிருக்காங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அப்படின்றவங்க எப்படி இருக்கலாம், நிறைய பேர் இருக்கலாம் இல்லையா. ஸோ மல்டிபிள் ரோஸ் இன் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் டேபிள் இஸ் ரிலேட்டட் வித் ஒன்லி ஒன் ரோ இன் டிபார்ட்மெண்ட் டேபிள். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தா புரியும். ஸோ ஸ்டாஃப் டிபார்ட்மெண்ட்டு. இப்போ ஸ்டாஃப் பாருங்கள், சுகன்யா, பாலா, வளர்மதி. ஸோ 3 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. இந்த 3 ஸ்டாஃப்ஸும் எந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா கம்ப்யூட்டர். ஓகேவா. ஸோ கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் 3 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து யாருமே கொடுக்கல. ஸோ மேக்ஸ் அப்படின்போது நம்ம அதுக்கு தனியாக ஸ்டாஃப்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நமக்கு மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுது. இது ஒரு 5 மார்க் கொஷின். ஸோ இது வந்து கண்டிப்பாக படிங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் மெத்தட். ஸோ ஃபோர்த் மெத்தடில் பார்த்தீங்கன்னா மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். ஓகே. மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் occurs when multiple records in a table are associated with multiple records in another table. ஓகேவா. அப்போ மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு டேபிளில் இருக்கக்கூடிய நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், ஸோ இன்னொரு டேபிளில் இருக்கிற நிறைய ரெக்கார்ட்ஸோட ரிலேஷன்ஷிப்போடு இருக்கும். ஸோ அதுதான் வந்து மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் கஸ்டமர்ஸ் அண்ட் ப்ராடக்ட். ஸோ கஸ்டமர்ஸ் கேன் பர்ச்சேஸ் வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் கேன் பி பர்ச்சேஸ்டு பை மெனி கஸ்டமர்ஸ். இப்போ ஒரு கஸ்டமர் இருக்காங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க நிறைய ஐட்டம்ஸ் என்ன பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி அந்த அப்படியே நம்ம அதை ரிவர்ஸ் ஆர்டரில் எடுத்துக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய திங்ஸும் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இப்போ ஒரு பிராண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்க, நிறைய கஸ்டமர்ஸே போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மெனி டு மெனிக்கான எக்ஸாம்பிள் இது. ஓகே. அப்போ நீங்கள் மேலே இருக்க மாதிரி டயக்ராம்ஸாக நீங்களே கூட போடலாம், கஸ்டமர்ஸ் அண்டு ப்ராடக்ட்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு கோர்சஸ். A student can register for many courses and a course may include many students. ஸோ இதுவும் ஸ்டூடெண்ட் அண்ட் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்போது என்ன பண்ணுவோம், ஸோ நிறைய கோர்ஸஸை அவன் என்ன பண்ணுவோம், அப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் கேன் ரெஜிஸ்டர் ஃபார் மெனி கோர்சஸ். ஏ கோர்ஸ் மே இன்க்ளூட் மெனி ஸ்டூடெண்ட்ஸ். அதேமாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா. அதுதான் வந்து செகண்ட் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். Many books in a library are issued to many students. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்டில் மெனி புக்ஸ் இன் ஏ லைப்ரரி ஆர் இஷ்யூடு டு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. அப்போ லைப்ரரி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் லாட் ஆஃப் புக்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த லாட் ஆஃப் புக்ஸை லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதுதான். ஸோ இந்த தேர்ட் எக்ஸாம்பிளுக்கு மட்டும் பாருங்கள், கீழே வந்து நமக்கு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ புக்கு ஸ்டூடெண்ட் புக் பாருங்கள் C++. ஸோ C++, SQL, Python 3 புக்ஸ் கொடுத்துருக்காங்க. C++ யார் யூஸ் பண்ணுறாங்க, எந்த ஸ்டூடெண்ட் பாருங்கள், கலைவாணி, மஞ்சுளா எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி SQL பார்த்திங்கன்னா கலைவாணி, மஞ்சுளா, ஸ்ரீதேவி. நெக்ஸ்ட்டு பைத்தான். ஸோ பைத்தான்னும்போது மஞ்சுளா, ஸ்ரீதேவி. ஸோ இத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. இதுதான் வந்து மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். ஓகே. ஸோ இப்படி தான் வந்து டேட்டாஸ் வந்து டேபிளில் நம்ம என்ன பண்ணுறோன்னா RDBMS மெத்தடில் ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா. டேட்டா பேஸில் இப்படி தான் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸில். ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரிலேஷனல் அல்ஜிப்ரா அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இந்த கொஷின் இன்றைக்கி நம்ம பார்த்த கொஷின் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகேவா.
ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரென்ஷியேட் டிபிஎம்எஸ் ஆர்டிபிஎம்எஸ் ரொம்ப ஈஸியான கொஷின் இது. ஸோ அது 5 மார்க் கொஷினும் கூட. ஸோ அதனால் வந்து அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி காமிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. எல்லோரும் கிளாஸஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டேட்டா பேஸ் அப்படின்ற சாப்டர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக டேட்டா பேஸ் பண்ணி தான் வந்துட்டுருக்கு. ஸோ ஐடிஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ அதனால் நீங்கள் டேட்டா பேஸ் அப்படின்றது என்ன பேசிக் தான் நம்ம கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இதை பற்றி எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.